சிதாலயா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்னென்னா, நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஒரு சாலிட் ஹார்ட் மெட்டீரியலாக மாறுறதா கிட்னி ஸ்டோன்னு சொல்கிறோம். இது வந்து கால்சியம் மினரல்ஸோட மெட்டபாலிக் டெஃபெக்ட்னால இந்த மாதிரி ஸ்டோனாக இது வந்து ஃபார்ம் ஆகுது. இது எந்தெந்த இடத்துலலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர், யூரித்ரா, இந்த இடத்துலலாம் இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் சொல்லியிருக்காங்க. கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. நம்ம ஃபேமிலியில் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இல்லை வேற யாருக்கோ இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து சுத்தமாக குறையிறதுனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப ட்ரையான கண்ட்ரிலையோ இல்லை வாமான கண்ட்ரிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். அது இல்லாமல் சில வந்து மெடிக்கல் கண்டிஷன்லையும் டீஹைட்ரேஷன் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நமக்கு வந்து ரீனல் ஸ்டோன் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. டைஜஸ்டிவ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய டயரியா இல்லை அப்சார்ப்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷனில் கால்சியமும் வாட்டரும் அப்சார்ப்ஷன் இல்லாமல் போகிறதுனால நமக்கு ரீனல் கால்குலை வந்து ஏற்படுது. அடுத்த காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து நிறைந்த உணவுகள், அதாவது வந்து ரெட் மீட்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷு, பீஃப், போர்க்கு, இந்த மாதிரி எடுக்கும்போது கிட்னியோட லோடு அதிகமாகிறதுனால கிட்னியால் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாமல் நமக்கு ரீனல் ஸ்டோன் வந்து ஏற்படலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உணவுல வந்து அளவுக்கு அதிகமான உப்பு சேர்க்கிறதுனாலையும் சுகர் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படலாம். இதை தாண்டி சில மெடிக்கல் கண்டிஷன்ல நமக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்படுது. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மதுமேக நோய்னு சொல்லக்கூடிய சுகர்னாலேயோ இல்லை வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அதிகுருதி அழுத்தத்தினாலேயோ இல்லை ஹைப்பர் பேராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்னால நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு காரணமாக அமையுது. இதை தாண்டி யூரினோட பிஹெச்சோட லெவல் வந்து அல்ட்ரா ஆகும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படுது. இது எல்லாத்தையும் தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சில மெடிசன்ஸ், அது இல்லாமல் ஒரு சப்ளிமெண்டரி எடுக்கிறோம்னா அதனால ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுது. என்னென்ன மாதிரியான சப்ளிமெண்ட்லாம் நம்ம எடுத்தோம் அதனால ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்டாசிட் மருந்துகளை நம்ம இன்டர்னலாக எடுக்கும்போது அது வந்து நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு வழிவகை செய்யுது. அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக எடுக்கும் போதும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு அது ஒரு வழிவகை செய்யுது. தென் வந்து லக்ஸேட்டிவ், மலமிளக்கி மருந்துகளை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப மோஷன் போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் ஆகாமல் எல்லாமே மலத்திலே போயிடும். அதனால் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து வந்து மைக்ரைன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இல்லை வந்து ஆன்டி டிப்ரெசன்ட், மன அழுத்தம் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய மாத்திரைகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஏற்படலாம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.